செட்டிநாடு மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கூட சின்னதாக ஒரு கல்பாசி, 3 பழுத்த தக்காளி. மசாலா நல்லா வதங்கிச்சு, ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பேஸ்ட். செட்டிநாடு வாழைக்காய் குழம்பு செய்வதற்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதான் 1/2 ஸ்பூன் கடுகு போடணும். வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை குழம்புல ஊற்றிக்கணும். வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். குழம்பு சுண்டிச்சு நம்ம வறுத்து வச்ச வாழைக்காவை இதில் போட்டுக்கணும். குழம்பு நல்லா சுண்டிச்சு 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி. செட்டிநாட்டு வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.